ஆமாம், ரெண்டுமே துறைமுகத்தை ஒட்டி தான் வரதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். மற்ற துறைமுகங்களுக்கும் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஒரு மேரிடைம் பாலிசி. சமீபத்தில் நம்ம டிஎன் ரைசிங் தூத்துக்குடியில் நடந்த அந்த டிஎன் ரைசிங் இவெண்ட்டில் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இது குறித்து பேசியிருந்தார். இந்த ஷிப் பில்டிங் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு மேரிடைம் பாலிசி, மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி வரப்போகுதுன்னு அறிவித்திருந்தார். எனவே அவர் அறிவிப்பை ஒட்டி அந்த பாலிசியோட விளைவாக இன்னும் வரப்போகிற அந்த பாலிசி விளைவாக, ஏன்னா அது ஏற்கனவே இந்த நியூஸ்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போது நான் பர்சனலாக விசிட் பண்ண எல்லா கம்பெனிஸையும் இன்டர்நேஷ்னலாக நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்க கம்பெனிஸ்கிட்டையும் இதை பற்றி பேசியிருக்கோம். நிறையா மெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கோம். எல்லாருக்கிட்டையும் இந்த தகவலை பகிர்ந்ததுனால எல்லாருக்கும் தெரியுது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இஷ்யூ ஒரு பெரிய ஒரு மேசிவ் டெவலப்மெண்ட் வரப்போகுது அப்படின்றதுக்காக அது சொன்னதுனால இப்போ அதன் விளைவாக இது வருது. ஒன்றிய அரசும் இப்போ புதுசாக ஒரு பாலிசி கொண்டாட போகிறாங்க. ஸோ அதனால் அந்த பாலிசி வழியாகவும் எப்படி நம்ம இஎம்எஸ்க்கு எலக்ட்ரானிக் செக்டருக்கு ஒன்றிய அரசு வந்து ஒரு பாலிசி காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஒரே வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஸ்கீம் அறிவித்தார், ஒரே வாரத்தில். அதனால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் நம்மளுக்கு வந்துச்சு. உடனே நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இங்கே ஃப்ளாட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே போல் இப்போ அவங்க மேரிடைம் பாலிசி அறிவித்த அந்த அடுத்த நொடி நம்மளதும் வந்துடும். வெகு விரைவில் நம்மளோட பாலிசியும் வெளியிட போகிறோம். எல்லா ஒப்பந்தமே நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் ஒரு எம்ஓயு சைன் பண்ண பிறகு அதுக்கு ஒரு கமிட்டி போடுறார். ஒரு கமிட்டி ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த பவர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்கார். சிஎஸ் தலைமையில் சிஎஸும் உட்கார், நாங்களும் உட்காரோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ரெண்டுமே அமர்ந்து எல்லா செக்ரட்டரிஸும் அமர்ந்து பல செக்ரட்டரிஸ் எல்லா சீனியர் செக்ரட்டரிஸ் எல்லாம் அங்கே அமருவாங்க. அவங்கெல்லாம் உட்காந்து அக்ராஸ் த டேபிள் முடிவெடுக்கிறோம். இது வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை, இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இந்த பவர்ஸ் வந்து யாரும் கொடுத்ததில்லை. இந்த பவர்ஸ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததுனால இம்மீடியட்டாக ஆக்ஷன் இருக்குது எங்களுக்கு. எல்லா செக்ரட்டரிஸும் அக்ராஸ் த போர்ட் நாங்கள் பேச முடியுது, உடனுக்குடன் தீர்வு காண முடியுது. ஒரு கிளியரன்ஸ் கிட்டத்தட்ட 200 கிளியரன்ஸ் வாங்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு எம்ஓயு வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து ஜாப்ஸாக மாறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனவே அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த கன்வர்ஷன் எப்படி ஆகுதுன்னா இந்த மாதிரி எழுதுபடுத்தினால தான். இதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்கிறோம். அதனால தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து தொழில் துவங்குவது, தொழில் செய்வது இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் பல நாடுகளை கம்பேர் பண்ணால் கூட தமிழ்நாடு டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து உண்மையாக நாங்கள் மிகைப்படுத்தி பேசலை. இந்த எளிமைப்படுத்துறதுனால தான், இந்த எளிதாக்குனதுனால தான் இந்த ஸ்பீடு நடக்குது. அதனால தான் எல்லாமே கன்வர்ஷன் ஸ்பீடாக இருக்குது. 77% கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டோட்டலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது வரைக்கும் வந்திருக்கிறது அதான். இப்போ மேஜகான் டாக்ஸில் வந்து இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 5 to 10K டைரக்ட் ஜாப்ஸ் வரும், ஆல்மோஸ்ட் 40K இன்டைரக்ட் ஜாப்ஸ் வரும். ஸோ திஸ் இஸ் த அவனோட இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து எப்போவுமே ஹையாக இருக்கும் இதில். ஏன்னா அது சம்மந்தப்பட்ட நிறைய அதுதான் சொல்லுது. ஸோ நாட் ஜஸ்ட் ஷிப் பில்டிங்ஸ். இது ஃபென்டாஸ்டிக்கலி தயவுசெய்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஷிப் பில்டிங்னா ஷிப் பில்டிங் மட்டும் கட்டுறது கதை கிடையாது. அந்த ஷிப்புக்கு தேவைப்பட அவங்க சேர்ஸ் போடுவாங்க, இது அங்கே அதுக்கு ஸ்பெஷல் மெரைன் பிளைபோர்டு வரும். இந்த மாதிரி நிறைய அலைடு சப்ஜெக்ட்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் பக்கத்தில் அது வளரும். சின்ன சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய அளவில் வரும். இதை எம்எஸ்எம்இ ஃபென்டாஸ்டிக்காக வளரும். இதுதான் பெரிய மேட்ரு. இதில் எம்எஸ்எம்இ அஃப்கோர்ஸ் லோக்கல்ஸ் தான். நீங்கள் முதல்ல இந்த லோக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வியை முதல்ல இந்த ஆட்சியில் நீங்கள் தயவுசெய்து நிறுத்தணும். ஏன்னா தொடர்ந்து அங்கே இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இதே தூத்துக்குடியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நம்ம வின்ஃபாஸ்டோட மிகப்பெரிய ஒரு உதாரணத்தையும் கொடுத்துருக்கேன். வின்ஃபாஸ்ட் இதே மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து லோக்கலில் எங்களால் எடுக்க முடியுமா அப்படின்லாம் சந்தேகம் எழுப்பினாங்க. உடனடியாக டெப்டி சிஎம் அவங்க ஆஃபீஸ்க்கு பேசி டெப்டி சிஎம் அவர்கள் உடனே நம்ம டிஎன்எஸ்சிசி வழியாக நம்ம நான் முதல்வன் ஸ்கீம் வழியாக பேசி நான் கிட்டத்தட்ட 386 பசங்க அவங்கள ட்ரெயின் பண்ணி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பாலிடெக்னிக்ஸ் தான் எடுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் அங்கே முடிஞ்ச அப்புறம் தான் அடுத்தடுத்த பகுதிக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் எளிதாக இருக்குது, அவங்க மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு எளிதாக இருக்குது. குறிப்பாக பெண்கள் வரது போகிறதுக்கு இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட அந்த பிங்க் பஸ் நம்மளோட பேருந்து போகிறதா, நம்ம ஸ்டாலின் பஸ் என்று இந்த உலகமே கொண்டாடுது, அந்த பஸ்ஸு போகிறதா. ஸோ இதெல்லாம் எளிதாக்குது அவங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்குலாம். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் ஒரு கவர்மெண்ட் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் கவர்மெண்ட். அதான் சொல்கிறேன். இப்போது இது உண்மையாகவே நம்ம வந்து ஒரு நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னு வந்துச்சுன்னா, இப்போ குறிப்பாக நம்ம டேரிஃப் கூட சொல்லியிருந்தோம், தொடர்ந்து சொல்லியிருந்தேன். டேரிஃப்ஸில் வந்து ஒன்றிய அரசு வந்து சரியாக பண்ணுதா என்னதுன்னு நிறைய கேள்வி கேட்டாங்க. இந்த விஷயத்தில் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், நிச்சயமாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இந்தியா என்ற ஒரு
இந்தியாவுக்காக செய்யப்படும் ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் என்றுமே நிச்சயமாக மாண்பு திராவிட நாயகன் அவர்கள் அரசியல் செய்வதை விரும்பவே மாட்டார். நிச்சயமாக அவர்களுக்கான நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எந்த விதத்திலையும் ஒன்றிய அரசுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஹெல்ப் நாங்கள் நிச்சயமாக பண்ணோம். டேரிஃப் வாரில் நம்ம விவசாயிகளோட இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளுக்கு முக்கியம்தான். அதற்காக கொஞ்சம் எங்களோடையும் டிஸ்கஸ் பண்ணுங்கன்ற ஒரு கோரிக்கை தான் வச்சோம். அதே போல் தான் இப்போ ஷிப் பில்டிங் வந்து நம்ம இந்தியாவுக்கே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளோட ஃப்ளாக்ஷிப் நம்மளோட ஷிப்ஸ் வரணும், நம்மளோட டிஃபென்ஸ் ஷிப்ஸும் இன்னும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பல தேவைகள் நமக்கே இருக்குது. அப்போ நம்மளோட ஷிப்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இது ஒரு பெரிய முக்கியமான எபிலிட்டி. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து 2 மட்டும் இல்லை, இன்னும் பல இந்த மாதிரி முக்கியமான ஷிப் பில்டிங் யாச்சும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கான வேலையை செய்து கொண்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி தான் இருக்கும். அதை விட தாண்டி பெரிய டாக்ஸ் வரப்போது லார்ஜ் வெசல்ஸுக்கு பில்ட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் தான் இங்கே நம்ம ஊருக்கு வருது. நாங்கள் பண்ண சின்னதெல்லாம் பண்ண மாட்டோம், கவலைப்படாதீங்க. இல்லை, இப்போ நம்ம தொடர்ந்து நீங்கள் அன்புக்கு நமது பாராளுமன்ற உறுப்பினர் அருமையாக கனிமொழி அவர்கள் கூட தொடர்ந்து இது வந்து 2020 கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் தொடர்ந்து 2020 நம்ம டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஒரு போர்ட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ பில்ட் பண்ணிக்கிட்டே வரும். நீங்கள் எப்படின்னு பாருங்கள், திமுக அதுதான் ஒரு படியாக படிப்படியாக பில்ட் பண்ணிக்கிட்டே வரும்ன்றது நீங்கள்லாம் பார்க்கணும். அப்போ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கேட்டோம். அடுத்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அந்த இனாகரேஷனில் வந்து எங்கள் எம்பி வந்து அப்போயே கேட்டாங்க. அப்போயே வந்து எங்களுக்கு ஷிப் பில்டிங் யார்டும் கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் கேட்டாங்க. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி திமுக வந்து ஒரு விஷயத்தை எடுத்துச்சுன்னா, எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு முழுமையாக அந்த விடயத்தை புரிஞ்சுக்கிட்டு இதன் மூலம் மக்களுக்கு என்ன பயன் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி கொண்டு எப்படி திமுக மக்கள் பிரதிநிதிகள் வேலை பண்ணுறாங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த ஷிப் பில்டிங். நான் இப்போ தான் சொன்னேன் இப்போ தான் சொன்னேன் நாங்கள் வந்து எங்களது மெச்சார் பாலிடிக்ஸ். திமுக வந்து ஒரு மெச்சார் பொலிட்டிக்கல் அசெட் ஃபார் இந்தியா. ஒரு திராவிட நாயகன் அவர்கள், நமது முதலமைச்சர் அவர்கள், மாண்பு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இஸ் அ மெச்சார் பொலிட்டிக்கல் அசெட் ஃபார் இந்தியா, நாட் ஃபார் தமிழ்நாடு அலோன், இது ஃபார் இந்தியா. அதனால் நாங்கள் இந்தியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி சிலர் அற்புதமாக கேட்கறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னால் அது அவங்க ஆளுங்களை அவங்கள தலையில் கொட்டுவாங்க. சார், இப்போ வெளிநாடு முதலீடா அல்லது வெளிநாட்டில் முதலீடா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதெல்லாம் சும்மா கண்ட கேள்விலாம் பதில் சொல்லுங்கள். ஏதாவது நல்ல ஆரோக்கியமாக கேள்வி கேளுங்க, நான் ரெஃபரேட்டாக எதுங்க இப்போ அதுதான். சரி, இப்போ நீங்கள் ஒரு மேசிவ் ஈவெண்ட் இப்போ தான் 2024 நடத்தியிருக்கோம். மோஸ்ட் ப்ராப்ளி 25ல வி வில் ஹேவ் ஒன். டேட்ஸ் நாங்கள் ஃபைனல் பண்ணல. பட் அந்த இப்போ நீங்கள் ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பார்க்கணும். நாங்கள் நடத்தணுன்றதுக்காக நடத்தக்கூடாது எப்பவுமே. அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் வென்ட் பிஹைண்ட் அந்த ஜிம் 2024 வந்து மேசிவ். கிட்டத்தட்ட 6-7 மாதம் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு சாதாரணமாக வந்துடல அது. ஸோ அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஜியோபொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எந்தெந்த செக்டர் பூம் ஆகுது, எந்தெந்த செக்டர் நம்மளுக்கு தேவைன்றதை பார்க்கணும். நம்ம வந்து இப்போது செமிகண்டக்டர்ஸ்லேயே சொல்கிறேன், செமிகண்டக்டர்லேயே ஃபேப் ஏரியாவுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 70,000-30,000 1,00,000 கோடி கூட வரும். ஆனால் அதில் வந்து நம்ம கொடுத்து அதுக்கு இன்சென்டிவ் எவ்வளோ 1000 கோடி கொடுக்கணும். அந்த இன்சென்டிவ் கொடுக்கறனால எவ்வளோ பேருக்கு என் ஆளுக்கு வேலை வாய்ப்பு வருது, அது என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு வருது, எங்கே வருது அந்த வேலை வாய்ப்பு? திஸ் இஸ் கீ. என்னோட நம்ம முதலமைச்சர் கேட்குற கேள்வி அதான். நீ எல்லாம் முதலீடு கொண்டு வரீங்க, சரி, எங்கே வருது, யார் அதில் வந்து யாருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்குது? ஏன்னா நம்ம ஆளுங்க, நம்ம பசங்கள் எல்லாருமே படித்தவங்க, எல்லாம் நல்லா படித்தவங்க, அவங்களுக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு வருதா? சரி, கிராமப்புறத்தில் கொண்டு போறியா? கிராமப்புறத்தில் கொண்டு போனால் அங்கே இருக்கிற பெண்களுக்கு என்ன படிப்பார்வை இருக்கோ அந்த ஏற்ப அவங்களோட ஸ்கில் என்னமோ, அதுக்கு திறன் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு வருதான்னு கேட்பார். ஸோ அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் பண்ணுறோம். சும்மா எடுத்தவங்க கழுத்தம் வரவங்ககிட்டலாம் கையெழுத்து போடுற வேலை இங்கே இல்லை. பல இடங்கள்ல குறிப்பாக ஜவுளித்துறையிலிருந்து அதாவது தொழிற்சாலைகள் வரை வந்து பல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட திருப்பூர்ல 2500 தொழிற்சாலைகள்ல 20% வந்து மூடப்படக்கூடிய நிலைமையில இருக்குன்னு சொல்ல வராங்க. சோ இதை எதிர்கொள்ள எப்படி தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் எப்படி எதிர்கொள்ள போகுது? இந்த டிஸ்கஷன் தான், அந்த டேரிஃப் டிஸ்கஷன் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நான். ரொம்ப உலக லெவலில் இப்போ இன்று கூட H1B விசாவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா ஒருத்தருக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. விச் இஸ் ரொம்ப, அதை பற்றி ரொம்ப நம்ம இப்போ 2 நாடுகளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அது பெருசாக பேசக்கூடாது. அவங்க ஊர் அதிபர், அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர், அவர் வந்து அவங்க ஊருக்கு நல்லதுன்னு நினச்சி பண்ணுறாரு.
உலகம் ஃபுல்லாக வந்து அது சரியில்லை, உங்கள் நாட்டுக்கே சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆளுங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இது எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான், இது எல்லாத்தையும் சிந்தித்து, இது எல்லாத்தையும் வருது. என்ன ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்போ நான் போன இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். சென்ற முறை யுஎஸ்க்கு போகும்போது சிஎம் இந்த கேள்வி கேட்டார், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா இப்படி நடக்குது, இப்போ இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு கேம்பெயின் அப்போ இப்படியெல்லாம் பண்ணார்னா நம்ம ஆளுங்களுக்கு வேலை போகாதான்னு அப்போ கேட்டார் இந்த கேள்வியை. யூஎஸ் உட்காந்து இது டிஸ்கஷன் நடந்துச்சு. நாங்கள் எங்கள் செக்ரட்டரி இதெல்லாம் இருந்தாங்க, சிஎம்ஓலெல்லாம் இருந்தாங்க, எல்லாம் உட்காந்து கேஷுவலாக கேட்குறாரு இந்த கேள்வியை. ஸோ இது எப்படி எங்கே யோசிக்கிறாரு பாருங்கள். ஸோ அங்கேருந்து கிளம்புது. ஸோ ஒன்று ஒன்றா சிந்திச்சு பண்ணுறோம். இதை வந்து ப்ரீஎம்டிவாக பண்ணுறதுக்காக தான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஊருக்கே வேலை வாய்ப்பு கொண்டு வந்தால் தான் உண்டு. இனிமேல் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து வெளிநாடுனா ஜெர்மனி, ஜப்பான் இந்த மாதிரி யோசிக்கணும். ஏன்னா ஜெர்மனியில் குறையுது, அவங்க மனித வளமே இல்லை, அங்கே குறையுது. அங்கே அவன் கேட்குறான், நீங்கள் எனக்கு படித்தவங்க எனக்கு என் பாஷையை கொஞ்சம் கற்றுக் கொடுத்து, என் மொழியை கொஞ்சம் கற்றுக் கொடுத்து எனக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. இப்போ அதுதான் இன்றைக்கி வந்து யாருமே பார்க்காத. நீங்களே பார்த்தீங்க, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பை ஒரு ஜெர்மன் ஒரு மினிஸ்டர் பிரசிடென்ட் சொல்லுவாங்க அவங்கள, அவர் கொடுக்குறாருன்னா அப்போ அந்த ரீசன் புரியுது இல்லை உங்களுக்கு. இந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதலமைச்சர் வரும்போது இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஸ்டேட்டில். ஏன்னா இவருக்கு ஸ்பெஷாலிட்டி, இவங்களால முடியும், இவர் நினச்சா இந்த மாதிரி டேலண்ட் கிரியேட் பண்ண முடியும். இந்த நாடு தமிழ்நாடு இப்படி இருக்குது, அங்கேருந்து இப்படிப்பட்ட டேலண்ட் நம்ம ஊருக்கு வரும், ரெண்டு பேருக்கும் இது யூஸ்ஃபுல் அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு தெரியுது, புரியுது. அதனால் அந்த வரவேற்பை கொடுக்குறாங்க. அங்கே போயும் நம்ம முதலமைச்சர் தான் பேசியிருக்கார், எங்கள் ஊரில் இருக்க படித்த இளைஞர்களுக்கு நாங்கள் அனுப்ப தயார், அவங்க ஜாமனும் கற்றுக் கொடுக்குறோம் சொல்லி தான் இதை பேசிட்டு வந்ததோடு இல்லை. இப்போ நீங்கள் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஏற்கனவே நம்ம வந்து எல்லாம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஹையர் எஜுகேஷனில் நான் ஜெர்மன் கற்றுக்காங்க, ஜாப்பனீஸ் கற்றுக்காங்க, பிள்ளைங்க வந்து உங்கள் செமஸ்டர்லேயே இதை எம்பெட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ எப்படி கோஆர்டினேட்டடாக நடக்குது பாருங்கள். இதுதான் நம்ம சொல்கிறோம் ஹோலிஸ்டிக் அப்ரோச். திருப்பூரில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த இஷ்யூ ஆரம்பித்த போது, ஸோ அமெரிக்காவில் இப்போ இருக்கும்போதே பேசுகிறார். சென்னைக்கு வந்த பிறகு அதுக்கப்புறமா இங்கே நம்ம இந்த இஷ்யூ நடக்கும்போது கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும்பொழுது இம்மீடியட்டாக இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு பேசுகிறார். 2 முறை இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு பேசுகிறேன். நான் தனியாக 2 மீட்டிங் எடுத்திருக்கேன். இங்கே டேரெக்டாக சிஎம் வந்தே பார்த்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவங்க வந்து கோரிக்கை எடுத்திருக்காங்க. உடனடியாக ஒன்றிய அரசுக்கு எதிராக. ஏன்னா இது வந்து டேரிஃப் இஷ்யூ வந்து ஒன்றியத்துக்கு 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற விஷயம். இது தமிழ்நாடு தனியாக நம்ம முதலமைச்சர் நம்ம ஆட்சியில் நம்மளோட கரெக்ட் மெசேஜ் வந்து செய்கிறதோட அவங்க செய்ய வேண்டியது தான் ரொம்ப முக்கியம். எனவே உடனடியாக ஒன்றிய அரசுக்கு எழுதுகிறார். ஒன்றிய அரசுக்கு நல்லபடியாக நல்ல தீர்வு காணும்னு நம்புகிறோம். அவங்க ஜுவல்லரிக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ குஜராத்தில் இருக்கிற நிறைய இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரிக்கெல்லாம், அந்த நகை தயாரிப்புக்கு இண்டஸ்ட்ரிக்கெலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன் எங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணுங்களேன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டியில் இன்னும் எதிர்பார்த்தோம். அதான் நம்ம தங்கம் தண்ணர் சன்னனும் நிறைய சொன்னாங்க, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சொன்னாங்க, இன்னும் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இப்படி செய்யலை. இந்த ஜிஎஸ்டி கரெக்ஷன் நாங்கள் எப்போது கேட்ட கரெக்ஷன் இப்போ செய்கிறாங்க. ஆனால் இது வந்து இப்போது இந்த டாரிஃப்காக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நாங்கள் ப்ரீஎம்டிவாக முன்னாடியே சிந்தித்து சொல்கிற முதலமைச்சரோட அட்வைஸ் வந்து ஒன்றிய அரசு இன்னும் அதிகமாக அவங்க கவனித்து எடுத்தாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரி இன்னும் அதிகமாக வேகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய போதும்ல, வந்து குஜராத் மகாராஷ்டிராவுக்கு வந்து மடைமாற்றம் செய்யப்படுது தொடர்ச்சியாக ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு. அது உண்மைதானா சார்? எதுங்க தமிழ்நாட்டிற்கு முதலீட்டுக்காக வரக்கூடிய தொழிற்சாலைகள், முக்கியமான தொழிற்சாலைகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிலாம் வந்து குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களா, ஏற்கனவே இது பேசிடுவோம். 2024 தேர்தலில் போய் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் நம்ம தேர்தல் பிரச்சாரத்தும் போதே சொன்னோம், நாங்கள் ப்ரூஃபோடு காமிச்சோம், நமக்கு வர வேண்டிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொல்கிறேனே, நீங்கள் சார் சென்சிபிளாக திங்க் பண்ணுற எந்த ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் தமிழ்நாட்டை தாண்டி சிந்திக்கவே முடியாது. நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? டேலண்ட்டு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, கவர்னன்ஸ், 3மே இருக்கிற ஸ்டேட் ஒன்று காட்டுங்க. நீங்கள் 3 பேர் ஸ்டேட்டு கூட வேணாம், அவர் எத்தனை நாடு காட்ட முடியும் நீங்கள்? நீங்கள் நான் உண்மையாக சொல்ல, நான் பெருமைக்காக சொல்ல, தமிழ்நாட்டோட போட்டி மற்ற மாநிலங்களோட இல்லை, மற்ற நாடுகளோட தான். நீங்கள் பெருமைக்காக சொல்ல, நம்ம ஆளுங்க அப்படி வெயிட்டான ஆளுங்க, நம்ம டேலண்ட் அப்படி, நம்ம பசங்க அப்படி படிச்சிருக்காங்க, நம்ம முதலமைச்சர் அப்படிப்பட்ட பாலிசிஸ் கொண்டு வர்றாரு. இது நான் ஒரு அரசியலாக சொல்லலை, நான் உணர்ந்து நான் உண்மையாக வெளியில் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட கேட்க வேணாம், நீங்கள் மற்ற நாடுகள்லேயும் மற்ற மாநிலங்களில் போய் பேசுங்களேன். அவங்க கேட்குறாங்களே, இந்த மாதிரி முதலமைச்சர் நம்மக்கிட்ட இல்லை, ஏன் இந்த மாதிரி நம்ம பசங்க படிக்க மாட்டாங்களே இப்போ ஏங்குறாங்கல்ல. நாங்கள் படி திராவிட இயக்கங்கள் இத்தனை ஆண்டு காலமாக படிக்க வச்சது அவுட்கம் தானே இது.
இப்போ அதோட அவுட்கம்மை இப்போ நம்ம அந்த பொசிஷனில் இருக்கோம். அதை நம்ம ஃபுல்லாக கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆட்சி இருக்குது, நல்ல முதலமைச்சர் இருக்கார், பாலிசிஸ் இருக்குது. இதெல்லாம் புரிந்து செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகளும் இருக்காங்க, லா மேக்கர்ஸ் அதாவது அமைச்சர்களும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் இருக்காங்க, சீனியர்ஸ் எல்லாருமே கைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டேண்டமாக ஒர்க் பண்ணுது இல்லையா? அதனால் ஐ திங்க் அவுட்கம் இஸ் சச். வேறு ஓகே, ஒரே இது ஃபைனல் இதோட டோட்டல் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஒரு முதலீடோடு சேர்த்து இன்று வரை 1010 MOUs, இது ரஃபாக சொல்கிறேன் உங்களுக்கு, 1010 MOUs ஏறத்தாழ 11,31,571.15 கோடி ரூபாய்க்கான முதலீடு. ஸோ இது டோட்டல் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 34 லட்சத்துக்கிட்ட வரும். 34 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு வேலையை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் இந்த 4 வருஷத்தில் இவ்வளோ வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறார். 11,31,571.15 கோடி முதலீடுகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதாவது 1010 MOUs வழியாக. ஸோ இதோட சேர்த்து கன்வர்ஷன் ரேட் வந்து இப்போ இது இன்க்ரீஸ் ஆகிருக்காரு. நான் சொல்கிறேன், இவருக்கு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை அவருக்கு புரிகிற மாதிரி நான் கொடுக்கணும். அவர் நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு புரிகிற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், இதுதான் கொடுக்கணும் அவருக்கு. நாங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நாங்கள் தொடர்ந்து நான் இல்லை ஜோக்ஸ் அப்பார்ட் தொடர்ந்து அவங்களும் கேட்டுட்ருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், தொழில்துறை வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற ஒரு துறை, லட்சக்கணக்கான குடும்பங்களில் மிகப்பெரிய ஒளியேற்றக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. நீங்கள் வந்து கேட்குற கேள்வி, அவர் கேட்குற வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமான இருந்தால் நாங்களும் அவங்களோட சேர்ந்து இணைந்து பயணிக்க வரணும். நாங்கள் போகிற இடத்துலலாம் எதை திரும்ப ஜாஸ்தியாக சொல்கிறது, எங்களோட பாலிசி கண்டினியூட்டி வந்து அக்ராஸ் ரெஜிம்ஸ் கரெக்டாக இருக்கும். தமிழ்நாட்டோட பாலிசி கண்டினியூட்டி நாங்கள் வந்து போன ஆட்சியில் வந்த முதலீடுன்றனால இந்த ஆட்சியில் வந்து அதை வந்து காலி பண்ணுறது, அவங்கள வந்து ஊக்குவிக்காமல் இருக்கிறதுலாம் நாங்கள் செய்கிறது இல்லைன்னு இவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிற ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாம் இதை வந்து தொடர்ந்து இதை அரசியலாக்க நினைப்பது யாராக இருந்தாலும் சரியில்லை என்பது தான் எனது வாதம். இது அவர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், படித்த இளைஞர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இந்த விஷயத்தில் நீங்கள் அணுகணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எந்த ஒரு டேட்டாவும் நான் வந்து தவறான ஒரு டேட்டா எந்த காலத்திலும் நாங்கள் கொடுத்ததில்லை. இந்த மாதிரி எங்கள் கலைஞர் எங்களை வளர்த்ததில்லை, எங்கள் முதலமைச்சர் எங்களை இப்போ அப்படி பார்க்குறதில்ல, எங்கள் சின்னவர் எங்களோட துணை முதலமைச்சர் எங்களை அப்படி வழி நடத்துறதில்லை. அதனால் நாங்கள் தவறான டேட்டா கொடுத்தாலும் நான் எப்படி கன்வர்ஷன் ரேட்டை சொல்லுவேன், நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அதை. ஸோ ஐ வாண்ட் டு சி ஆக்ஷன் ஆன் த கிரவுண்ட், ரைட்? நீங்கள் அதெல்லாம் விடுங்க. எத்தனை ஓப்பனிங்ஸ், எத்தனை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எத்தனை பார்க்குறீங்க, இனாகரேஷன் எத்தனை பார்க்குறீங்க, இதுக்கு மேலே நான் என்ன ப்ரூஃப் காட்டணும் உங்களுக்கு? எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், ஸ்டேஜில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது தொடர்ந்து இந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கேளுங்க. ஏன் இந்த செக்டரில் பண்ணலன்னு கேளுங்க, ஏன் ஃபார்மசி செக்டரில் பண்ணலன்னு கேளுங்க, ஏன் இதில் கேட்கலன்னு கேளுங்க. ஏன்னா நான் அடுத்து அதையும் பண்ண போகிறேன். சூப்பர் லெவலில் இருக்குது, நிச்சயமாக நல்லபடியாக பறக்கும். நல்ல விரைவில். எஸ் அஃப்கோர்ஸ், டெஃபினட்டாக அந்த பாலிசி வந்த பிறகு இன்னும் அதுக்கு ட்வீக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் எப்போவுமே நம்ம ஒரு பாலிசி யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அது அப்படியே வந்து இது பண்ணிடல. வி ஆட் சம் மோர் எக்ஸ்ட்ரா ட்வீக்ஸ். நம்மளோட மாநிலத்துக்கு ஏற்ப எப்படி முதலீட்டாளர்கள் ஈர்க்கப்படுவாங்களோ அதுக்கேற்ப உட்காந்து எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ட்வீக் பண்ணுறோம். ஆனால் சீக்கிரமாக பண்ணுறோம். நம்மளுக்கு மற்ற மாநிலம் என்ன இதுன்னா அவங்க ஒரு 2-3 மாதம் எடுத்துப்பாங்க, நம்ம ஒரு வாரத்திலே பண்ணுவோம். Yes, of course, coming soon. No, we've already started working on it. So அவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 1.5 வாரம் 10 நாளுக்குள்ளே ஒரு பாலிசியை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. சரிங்களா? தேங்க்யூ.